ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11th வீக் டே 3 நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா லைவ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்துட்டு ஒன்று கானில் தான் இருப்பீங்க. ஏன்னா நானும் கானில் தான் இருக்கேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டுது. அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அது பார்த்தீங்கன்னா சட்லேயே ஒட்டலை அந்த ஸ்டிக்கி நோட்ஸ். அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க. பாவம் ஃபஸ்ட்டு டீமே போயிட்டு மொக்க வாங்கிட்டு இன்னும் அந்த 5 பாட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன். அதுவும் அவள் வருவாளா இப்படி பண்ணுறாங்க. அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த காலையிலேருந்து இது வரைக்கும் லைவ் பார்க்குறீங்களே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செம்ம மொக்கங்க. இப்படி ஒரு 11வது வாரத்தில் இந்த மாதிரி ஒரு மொக்கையான வீக்லி டாஸ்க்கை கொடுப்பா சத்தியமாக நினச்சிக்கணும் பார்க்கல. அதுவும் அடுத்த வாரம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, ஃப்ரீ டாஸ்க்லாம் இருக்குது, ரைட்? அதை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி பிபி டைட்டில் வின்னர், அதாவது பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு அது வந்து போலிங்காக சொல்லுங்கள், நாங்கள் போகணும் அப்படின்றீங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். யார் பிபி 9 டைட்டில் வின்னராக வருவாங்க கீழே கமெண்ட்ஸில் அந்த நேம் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 94,440 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.63. பா, இன்னும் கொஞ்சம் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நைட்டுக்குள்ளே வந்துட்டு 1 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுவாங்க. 3வது நாள் 1 லட்சத்தை கிராஸ் பண்ணுறது உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயம், சரிங்களா? ஆனால் அவங்க என்ன இந்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப, அதாவது சூப்பராக இந்த 1 லட்சம் ஓட்டுக்கு வந்து தாறுமாறாக ஆரிக்கு நிகர், முத்துக்குமரனுக்கு நிகர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் எப்படி ஓட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர், நான் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேருக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இது பிஆர் ஓட்ஸ்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியில் வந்து பிரஜனும் சொல்லிட்டார் நிறைய இடங்களில். இந்த வர ஃப்ரீ டாஸ்கில் பிரஜனை வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பெரிய பிரளயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் திவ்யாவுக்கு வந்துட்டு இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உண்மையாக இருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் இவ்வளோ ஓட்ஸ் வர அளவுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,075 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.84. ஸோ கமருதீன் அவங்களுடைய கேம் பார்த்தீங்கன்னா அதான் இப்படி போய் அப்படி வந்துட்டே இருக்கே தவிர கீழே ரொம்ப டவுன்லாம் போகல. நல்ல ஒரு மனிதர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஒன்று அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற வார்த்தைகளில் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ட்ரையாங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் பார்வதியோட மனசில் வந்துருச்சு. அது அவர் இல்லைன்னு சொன்னாலும் வாயை விட்டுட்டார். இல்லை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து கூட்டிட்டு போகணுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. பட் அதை தவிர்த்து ஒரே ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. ஏன்னா இன்னும் 5 வாரங்கள் தான். இருந்தாலும் நல்ல மனுஷங்க கமருதீன். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,578 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.12. சூப்பரான ஒரு கேமர், கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா சாண்ட்ரா வந்து நைட்டு இவங்க வந்து அழுவும் போதெல்லாம், இவங்க விஜய் பார்வதி கூட போகும்போதெல்லாம் அழகாக கணிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஓகே ஒரு பக்கம் சேடலில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு திவ்யா கிட்டேயோ மற்றவங்ககிட்டே சொல்லாமல் விஜய் பார்வதி மூலமாக கன்வே பண்ணி அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்களோன்ற மாதிரி விஜய் பார்வதி கண்டுபிடிச்சாங்க. காலையில் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இப்போ எங்ககிட்ட வந்து சொல்கிற, எதுக்காக சொல்கிறேன்னு கேட்கும்போது அவங்களுக்கு பதில், அப்போ எங்ககிட்ட சொல்லி என்ன யூஸு, அதுக்கு நீ வந்துட்டு டைரெக்ட் அவங்ககிட்டே சொல்லலாமேன்னா மக்கள் பார்க்குறாங்கன்னு, மக்கள் பார்க்குறதுக்கே எங்ககிட்ட சொல்கிறேன்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனாலும் இந்த கேம்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே இன்னுமே வந்து அந்த லவ் ஃபீலிங்கு, அரோரா பின்னாடி வந்துட்டு கமருதீன் போகிற விஷயங்கள் இன்னுமே அவங்கள ஹர்ட் பண்ணுது. அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற 4 வாரம் அடிச்சு தூக்குனாங்கன்னா வேறு மாதிரி சம்பவம் பண்ணலாம், பார்க்கலாம். அடுத்தது 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,625 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.45. இப்போ டான்ஸ் மாரத்தான் 2.2 அந்த 2வது ரவுண்டில் வந்துட்டு போகிறாங்க உள்ள. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பு, விழுகிறாங்க, எந்திரிக்கிறாங்க, உருள்றாங்கப்பா. ஆனால் உண்மையில் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா விடாமல் வந்து, அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கில் போய் ஒரு 5 நிமிஷம் ஆடுவோம், 10 நிமிஷம் ஆடுவோம், 1/2 மணி நேரம் கூட ஆடிடுவோம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னா எங்கே போகிறது? ஆனாலும் ஆடுறாங்க, விழுறாங்க, ஆடுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு அரோராவுக்கு வந்து மன தைரியம், கான்ஃபிடென்ட் அதிகம். ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து கோத்ரூ பண்ண விஷயங்கள், சின்ன வயசுலேருந்தே வந்து தனியாக வரணும்னு சொல்லி அந்த மன தைரியம் வந்து யாருக்குமே வராது. இப்போ கூட நீங்கள் தனியாக போகணும்னு நினச்சா கூட இந்த வயசில் எனக்கு பயம்தான். ஆனால் அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே வெளியே வந்திருக்குன்னா அதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது இன்னொரு பக்கம். ஆனால் வரணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மன தைரியம் தான் இங்கே வந்துட்டு அவங்கள வந்து உத்வேகமாக பண்ணிகிட்டே இருக்குது. உண்மையிலே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது.
ரைட். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 40,114 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 9.19. சபரி வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காரு. அது தேவையில்லாதது. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டு அடிக்கலாம். அழகாக வந்து 2 பேரும் நம்ம விஜய் பார்வதியும் அமித்தும் வந்து அழகாக உடைக்கிறாங்க. என்னென்னா பிரச்சனைன்னு வந்தால் வெளியே ஓடுவாப்பில், அதே அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பிரச்சனைனா உள்ளே வருவாப்பில். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்து வாய் அடைக்கிறது. பேசிடாதீங்க பிரச்சனையாக பிரச்சனை போனால் என்ன பேசுகிறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அமித்தே சொல்கிறார். அமித்தே வந்து பேசுறதுக்கு யோசிச்சு பேசக்கூடிய ஆள். ஸோ இவங்க 2 பேருமே அழகாக வந்து சபரியோட கேமை வந்து அழகாக புட்டு வைக்கிறாங்க. சபரி இன்னுமே வந்து கொஞ்சம் ஓப்பனை பார்க்கலாம். ஏன் இன்னும் ஓப்பனை பார்க்க மாட்டோம்? இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதிரி தண்ணி எடுக்க போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. நான் போகிறேன் சத்தியமாக எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க டீமுக்கு எப்படி அவர் கொடுக்க முடியும்? அப்போ வந்து சரி ஆதிரி போட்டாங்க, பின்னாடி வர இவரும் சரி என்னடா அப்படின்னா ஃபேவரிசம் ஆகிடும். சரி என்ன ஃபேவரிசம்னா சொல்ல வேண்டாம் பிரச்சனை ஆகிடும். இப்படி பயந்து வந்தால் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இது பண்ண முடியும்? அது கிட்டத்தட்ட 70 நாள் கடந்து இது 11வது வாரம். என்ன சபரி? ஏன்னா சபரிக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேர் இருக்காங்க. காலையெல்லாம் பார்த்துங்க சாண்ட்ரா அவர் மேலே வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து போய் கொடுத்தா பார்த்தீங்க, அதுதான் நல்ல மனசு. இவ்வளோ தங்கமான மனசை வச்சுட்டு ஏன் கேம் விளாட மாட்டாங்கன்னு சத்தியமாக புரியல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,907 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் 5.93. கனி அதிசயமாக இருக்குது. ஏன்னா காலையில் வந்துட்டு விஜய் பார்வதி அந்த அளவுக்கு வில்லி இல்லைல்ல அப்படின்றாங்க. என்னடா இது கனி தானா? கனி நீங்கள் உண்மையிலே கனி தானா? நான் தான் ஃபஸ்ட்டு ஒருவேளை அவங்களுக்கு திங்கிங் வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்தனால தான் விஜய் பார்வதி அந்த மாதிரி தெரிஞ்சிருப்பாங்களோ, ஏன்னா இப்போ நல்லா இருக்காங்களே அப்படின்றாங்க. அதேமாதிரி கரெக்டாக இந்த வீக்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஐக்கியமாட்டு போகிறாங்க. என்னடா இது 2 பேருக்கு சிங்க் ஆகிட்டேக்குன்னு. இப்போ அடுத்தது இவங்க தான் ஆட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா கரெக்டாக கோஆர்டினேஷன் போயிட்டுருக்கு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,712 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. ஸோ எஃப்ஜே கண்டிப்பாக இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. நடுவில் வந்துட்டு எஃப்ஜேவை வச்சு செஞ்சாங்க விஜய் பார்வதி. அதாவது சபரி வந்து வெளியே போய் சாப்பிட சொல்லு, விஜய் பார்வதி அதாவது சாப்பிட்டு நான் விடட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து எஃப்ஜே சொல்லியிருப்பேன் வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னு. உடனே கலாச்சிருப்பாங்க, மச்சான் நீ இப்போ நாமினேஷனில் இருக்கல, எப்படி நீ வெளியே போயிடுவேன், நான் வெளியே வந்து உங்க கூட சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டார் எஃப்ஜே. அதே மாதிரி இப்போது இந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. ஆனால் சுபிக்ஷா அதை வந்து சூப்பராக கண்டுபிடிக்கிறாங்க. சரி 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,708 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. ஸோ சுபிக்ஷா சூப்பராக மாதம் வந்துட்டு அந்த கண்டுபிடிக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர வேறு ஏதாவது இனிஷியேட் எடுக்கிறாங்களா, ஏதாவது பேசுகிறாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குறாங்களா கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு டவுனில் இருக்குது. ஒரு வாட்டி அந்த காயின் டாஸ்கில் அப்படி ஏறி வந்து அப்படி மேலே நின்று சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் இதுதான் கேம் அப்படின்னு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தால் சூப்பராக வந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,605 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. விஜய் பார்வதி கிடைத்த ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அமித் மட்டும்தான். சூப்பராக அந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஏதாவது உண்மையாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா டைட்டில் கிடச்சா டைட்டில், ஆனால் அதை விட ஒரு சூப்பரான விஷயம் அமித் அவனுடைய அந்த ஒரு விஷயம். யாருக்கு கஷ்டனாலும் வந்து நிற்கிறாரு. நம்ம விஜய் பார்வதிக்கு பேசுகிற விஷயங்கள் சின்ன சின்ன கிண்டல்கள் கலாய்க்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க அப்படியே போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பாண்டு சூப்பராக இருக்குது. கள்ளங்கப்படம் இல்லாத பாண்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,649 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.26. அதாவது இதுக்கு மேலே இருக்கிற அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, கனி மாறி போனாலும் ஆதிரை மட்டும் ஓட்டே இல்லாமல் கீழே தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விக்கெட் வந்து ஆதிரி. ஆனால் இன்னொருத்தங்க யார் அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,36,702 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் தான். பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வேணால் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த நேமை மட்டும் கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாரோட நேம் அதிகப்படியாக வருதுன்னு. பாய் நண்பர்களே.